நாம் தமிழர் கட்சி இது நாள் வரை மக்கள் பிரச்சனை எல்லா இதற்காகவும் மக்களுக்காக குரல் கொடுத்து நிற்கிறதா நாம் தமிழர் கட்சி. இதற்கு முன்பு நீங்கள் நாம் தமிழர் கட்சி தொடங்குறதுக்கு முன்பு எப்படி கம்யூனிஸ்ட் இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி எந்த இடத்திலும் போராட்டத்திற்கு திமுக இல்லை அதிமுக அதற்காக நாங்கள் பின்வாங்குறதெல்லாம் கிடையாது. இரண்டாவது நாளே அண்ணன் சீமான் அவர்களின் அறிக்கை வந்திருக்கு. அதனால எந்த இடத்துலையும் நாங்கள் இந்த குதிரை பேரம் நடக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்சிக்குள் நடக்கக்கூடிய அவலங்களா இருக்கட்டும், குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் அண்ணன் சீமான் அவர்களின் அறிக்கை வந்திருக்கு. 13 லட்சம் கோடி கடன்ல இருக்குங்க. நீங்க எங்க இருந்து கொண்டு வரீங்க? தங்கமோரன் திட்டம் யார் யாருக்கெல்லாம் கொடுப்பீங்க? பிறந்த குழந்தைக்கெல்லாம் கொடுக்குறேன். நீங்க இன்னைக்கு என்ன சொல்றீங்க? அரசு மருத்துவமனையில பிறந்த குழந்தைக்கு தான் கொடுப்பேங்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய அபத்தம்? இதே ஃப்ராட் தனத்தை தான் திமுக செஞ்சது. இதே அயோக்கிய தனத்தை தான் திமுக செஞ்சது. அதே தீய சக்தி, அதே திமுக செய்யற தீய சக்தி தானே நீங்களும். நீங்க எப்படி தூய சக்தின்னு சொல்லுவீங்க? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தன் அப்பா காணான்னு பேச தெரிஞ்சவருக்கு இந்த ஒரு சாதாரண விஷயம் தெரியாது. எவ்வளவு பெரிய சிக்கலாகுன்ட்டு அந்த நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை என்னங்கிறீங்க. நீங்கள் எல்லாத்தையும் நீங்க ட்விட்டு போடுறீங்க, 4 நாள் கழிச்சு பதில் சொல்றீங்க, அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. அந்த இடத்துல இதுக்கு மட்டும் ஏன் முந்திரி கொட்டத்தன்மை ஏன் பேசணும்? கலந்து ஆலோசிச்சு உங்களிடம் இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள்கிட்ட, மூத்த அதிகாரிகள்கிட்ட, மூத்த அரசியல்வாதிகிட்ட கேட்டுட்டு நீங்கள் அது சரியா தவறான அடுத்த நாள் பேசிருக்கலாமே. நாங்கள் என்ன சொல்றோம்? அந்த மேகதாது அணையை கட்டுவதே தவறுங்கிறோம். அதனால் மிகப்பெரிய இழப்பு தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் சொல்றோம். அப்ப நீங்கள் அந்த இடத்துல நீங்க பார்வை வைக்கணுமே தவிர மறுபடியும் இல்ல வாங்க அங்க போய் பேசிக்கோ, முதல்ல அமைச்சிருங்க, அதுக்கப்புறம் நதிநீர் எவ்வளவு கொடுக்கறதுங்கிற இடத்துக்கு நவந்துடக்கூடாதுங்கிற ஒரு தப்பான இடத்துக்கு போக கூடாதுங்கிறத அது திமுக தவறை செய்து விட்டது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இந்த 3 மாநிலங்களின் கருத்து இல்லாமல் நீங்கள் அதை அடுத்த புதிய அணை கட்டக்கூடாதுன்னு இருக்கு. கட்டக்கூடாதுன்னு இருக்கும் போது இல்லை நீங்க திருப்பி ஆணையம் மறைங்கன்னு எப்படி சொல்லலாம்? அது முதல்வர் விஜய் அவர்களே சொல்லல, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தாரு. அதனால அந்த சட்டசபை கோரிக்கையை நீங்கள் ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் நீங்க கோரிக்கை ஏத்துக்கிறீங்க? உதயநிதி ஸ்டாலின் சொல்றதெல்லாம் ஏத்துக்குவாரா அவரு? நாம் தமிழர் கட்சிக்கு சார் MLA எண்ணிக்கை வரலனா கூட ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் எலெக்ஷன்ல 8.25 வரைக்கும் வந்தது, 4 ஆயிருக்கு. நிச்சயமாக அப்படி பார்த்தா வீழ்ச்சி தான். ஆனா சினிமா மோகம், ஒரு புதிய வரவு, ஃபேன் பேஸ்டா போய் எல்லாரும் வாக்களிச்சது, இந்த மாற்றத்துக்கு நடுவுலையும் நாம் தமிழர் கட்சி பல இடங்கள்ல 10% மேல வாக்குகள் வாங்கியிருக்கு. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கமல். இன்று நம்முடன் பேச இருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நாம் தமிழர் கட்சி சார் அரசியல் அதிகாரத்தில் இருக்கோ இல்லையோ தொடர்ந்து ப்ரெஸ் மீட்டு மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுறது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து சீமான் அவர்கள் கொஞ்சம் மௌனம் காக்குறாரோ, ப்ரெஸ் மீட்லாம் தவிர்க்கிறாரோ? நாம் தமிழர் கட்சி இது நாள் வரை மக்களோடு மக்களாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் மக்கள் பிரச்சனை எல்லா இதற்காகவும் மக்களுக்காக குரல் கொடுத்து நிற்கிறதா நாம் தமிழர் கட்சி. 2016 தேர்தல் காலத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாக நீங்கள் கட்சி தொடங்கினதுலேருந்தே எங்களோட நிலைப்பாடு அப்படி தான். அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சி, மக்களுக்கு எதிராக எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் நடக்குதோ அதற்கு முதலாளாக நின்னது நாம் தமிழர் கட்சி தான். இதற்கு முன்பு நீங்கள் நாம் தமிழர் கட்சி தொடங்குறதுக்கு முன்பு எப்படி கம்யூனிஸ்ட் இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி எந்த இடத்திலும் போராட்டத்திற்கு இது திமுக இல்லை அதிமுக அதற்காக நாங்கள் பின்வாங்குறதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு எது தவறு அப்படின்னு நடக்குதோ அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி முதலாளாக நிற்கும். அதைத்தான் இன்றும் நாம் தமிழர் கட்சி சேர்ந்து நாளை முதற்கொண்டு எங்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் இது பண்ணியிருக்கோம் பெரம்பூரில். இடுமானம் கார்த்தி அவர்கள் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இதில். அதனால் எந்த இடத்துலையும் எங்களுக்கு சமரசம்லாம் கிடையாது. தாவேக்கா வந்துருச்சு அதனாலலாம் கிடையாது. ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கு, அதற்கு சிறிது காலம் தேவைப்படும், அதற்காக நாம் காத்திருக்கிறோம், அவ்வளோதானே தவிர இதற்கு எந்த இடத்துலையும் நாங்கள் குரல் கொடுக்காமல் இல்லை, எங்களோட அறிக்கை வராமல் இல்லை. இரண்டாவது நாளே அண்ணன் சீமான் அவர்களின் அறிக்கை வந்திருக்கு. அதனால் எந்த இடத்துலையும் நாங்கள் இந்த குதிரை பேரம் நடக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்சிக்குள் நடக்கக்கூடிய அவலங்களாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் அண்ணன் சீமான் அவர்களின் அறிக்கை வந்திருக்கு. மேகதாது இதில் இவர்கள் செய்த தவறை சுட்டி காட்டி நாங்கள் அறிக்கை விட்டுருக்கோம். மறுபடியும் ஒரு ஆணையம் அமைக்கக்கூடாது என்பதில் திட்டவட்டமாக நாம் தமிழர் கட்சி முதன்மையாக நிற்குது. அதற்காக அந்த நகலை எரிக்கக்கூடிய போராட்டத்தில் ஐயா மணியரசன் அவர்கள் தலைமையில் நடந்த தஞ்சாவூர் நடந்த போராட்டத்திலும் நாம் தமிழர் கட்சி கலந்துருக்கு.
நாம் தமிழ் ஒளிபரப்பு சீமாட்டேந்து ஒரு பெரிய அறிக்கை வந்து சார், அதாவது நடுவர் மன்றம் இந்த மேகதாது இஷ்யூல வந்து அதை அமைக்கக்கூடாது, அதை அமைச்சிட்டிங்கன்னா அது இன்னும் பெரிய கிரிட்டிக்கலை கொண்டு போகும் அப்படிங்கிறாரு. ஆனால் எல்லா அரசாங்கமும் தொடர்ந்து பின்பற்றுவது நடுவர் அந்த மன்றம் தானே? இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி சரி. என்னன்னா, ஏற்கனவே நடுவர் மன்றம் அமைத்ததுனால ஏற்கனவே காவிரியில் ஒரு பெரிய சிக்கல் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நமக்கான நதிநீர் பங்கீட்டு நமக்கான அளவை நம்ம இன்னும் பெற முடியல. இன்னைக்கும் அந்த சிக்கல் நடந்து கொண்டே இருக்கு. அவர்கள் உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கு அப்புறமும் அதை செயல்படுத்த மறுக்கிறது அந்த அரசு. அப்ப அந்த ட்ரிபியூனல் அமைச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது கணத்துல போட்ட கல் மாதிரி தான் அப்படியே இருக்கு. அந்த ட்ரிபியூனல் சொல்லக்கூடியதை, அந்த தீர்ப்பு சொல்லக்கூடியதை மதிக்கக்கூடிய அரசாக அந்த அரசு கிடையாது. அப்படிங்கும்போது ஏற்கனவே இருந்த பிரச்சனைக்கே நீங்கள் வந்து ட்ரிபியூனல் அமைச்சு சிக்கல் இருக்கும்போது இதை நாங்கள் கட்டவே வேணாங்கிறோம். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் முளையிலே கிளறி எறிய வேண்டுமே தவிர, நீங்கள் மறுபடியும் ஒரு ஆணையம் அமைத்து அந்த ஆணையத்தில் இது கொண்டு போய் நீங்க ஒன்று கட்டி அமைச்சு எனக்கு இந்த பங்கீடு கொடு அப்படிங்கிற இடத்துக்கு தான் அது போகும். நாங்கள் என்ன சொல்றோம், அந்த மேகதாது அணையை கட்டுவதே தவறுங்கிறோம். அதனால் மிகப்பெரிய இழப்பு தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் சொல்றோம். அப்ப நீங்கள் அந்த இடத்துல நீங்க பார்வை வைக்கணுமே தவிர, மறுபடியும் இல்ல வாங்க அங்க போய் பேசிக்கோ, முதல்ல அமைச்சிருங்க, அதுக்கப்புறம் நதிநீர் எவ்வளவு கொடுக்கறதுங்கிற இடத்துக்கு நவந்துடக்கூடாதுங்கிற ஒரு தப்பான இடத்துக்கு போகக்கூடாதுங்கிறதான் எல்லா கட்சிகளும் அது திமுக தவறை செய்து விட்டது. அன்னைக்கு வந்து ஒரு அடிஷ்னலா அவர் அந்த வார்த்தையை சொல்லி பேசுனதுங்கிறது வந்து தவறானதுன்னு நாங்கள் சொல்றோம். அப்படி நீங்க சொன்னதுனால இது இன்னொரு தவறான ஒரு முன்னுதாரணத்துக்கு வழிவகுத்து கூட மறுபடியும் வந்து நாங்கள் வந்து ட்ரிபியூனலை நம்பி நிற்கக்கூடிய இடத்துல நிற்கும். அவன் கட்டிக்குவேன்பா, நாங்கள் சரி கட்டிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு வந்து பங்கீடு தான் கொடுப்பாங்கிறான். ஆனால் அந்த சரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த 3 மாநிலங்களின் ஒத்த கருத்து இல்லாமல் நீங்கள் அதை அடுத்த புதிய அணை கட்டக்கூடாதுன்னு இருக்கு. கட்டக்கூடாதுன்னு இருக்கும்போது இல்லை நீங்க திருப்பி ஆணையம் வரைங்கன்னு எப்படி சொல்லலாம்? அது வந்து முதல்வர் விஜய் அவர்களே சொல்லல, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தாரு. அதனால அந்த சட்டசபை கோரிக்கையை நீங்கள் ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் நீங்க கோரிக்கை ஏத்துக்கிறீங்க? அது தவறு என்னும் பட்சத்தில் நீங்கள் கோரிக்கை ஏற்றுக்கே வேணாமே, அது ஏன் நீங்க ஏத்துக்கணும்னு கேட்கிறோம். அதுதான் அங்க தப்புங்கிறோம். நீங்கள் எதை சொன்னாலும் நீங்க இப்ப உதயநிதி ஸ்டாலின் சொல்றதெல்லாம் ஏத்துக்குவாரா? அவரு எல்லா விஷயத்தையும் கேட்கறதெல்லாம் விஜய் அவர்கள் தலையாட்டிடுறாரா? தன் அப்பா காணான்னு பேச தெரிஞ்சவருக்கு இந்த ஒரு சாதாரண விஷயம் தெரியாது. எவ்வளவு பெரிய சிக்கலாகுன்ட்டு அந்த நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை என்னங்கிறீங்க. நீங்கள் எல்லாத்தையும் நீங்க ட்விட்டு போடுறீங்க, 4 நாள் கழிச்சு பதில் சொல்றீங்க, அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. அந்த இடத்துல இதுக்கு மட்டும் ஏன் முந்திரி கொட்டத்தன்மை ஏன் பேசணும்? கலந்து ஆலோசிச்சு உங்களிடம் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட, மூத்த அதிகாரிகள்கிட்ட, மூத்த அரசியல்வாதிகிட்ட கேட்டுட்டு நீங்கள் அது சரியா தவறான அடுத்த நாள் பேசிருக்கலாமே. அதைத்தான் நாங்கள் சொல்றோம், அதை தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம். அப்புறம் நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துல மக்களின் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல, அப்புறம் எப்படி நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி அமைதியா இருக்கு? நீங்க என்னைக்கா அது நாம் தமிழர் கட்சி தோற்று போறனாலேயோ இல்லை எங்களுக்கு வாக்குகள் உழுகாதனாலேயோ நாங்கள் பின்வாங்கி நிக்கலாம் மாட்டோம். கட்சி இன்னும் வீரியமாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கு. இதை விட இன்னும் பன்மடங்கு பாய்ச்சலை இந்த வரப்போற இடைத்தேர்தலாக இருக்கட்டும், வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கும். இந்த தேர்தல் தோல்வி வந்து எந்த வேலையும் தொய்வு ஏற்படுத்தலைங்க. இல்லை, எல்லோருக்கும் போல தொய்வு ஏற்படுத்தலை. எங்களோட நல்லது கெட்டு நாங்கள் எந்த இடத்தில் சரிக்கணும், எதையெல்லாம் வந்து சரி செய்ய வேண்டி இருக்கு, எப்படியெல்லாம் நாங்கள் இன்னும் வேகமாக ஓட வேண்டிய என்ற எல்லா அரசியல் கட்சிகளும் போல நாங்களும் அதை பகுத்து ஆராயிறோம், எல்லாரும் கலந்து பேசுகிறோம். அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு என்னென்ன மாதிரியான யுக்திகளை நாம் வந்து பின்பற்றலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜென்சி க்ரௌட் இருக்காங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட்டிங் இருக்கு, எந்த இடத்துல நம்மளோட சோஷியல் மீடியா தவறு செய்திருக்கு, இல்லை நாம் எதை வந்து எதிர்க்க தவறி விட்டோம் என்ற ஒரு பகுப்பாய்வு செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அது நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு எங்களை நகர்த்தி செல்லும். நாம் தமிழ் கட்சிக்கு சார் எம்எல்ஏ எண்ணிக்கை வரலனா கூட ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட லாஸ்ட் எலெக்ஷன்ல 8.25 வரைக்கும் வந்தது, கிட்டத்தட்ட இப்போ 4 ஆயிருக்கு. இது ஒரு வீழ்ச்சி தானே? இல்லை, அப்படி பார்க்கலன்னா அது வீழ்ச்சி தான், நிச்சயமாக அப்படி பார்த்தா வீழ்ச்சி தான். ஆனால் நீங்கள் ஒரு கம்பேரிட்டிவ் எடுத்து பார்க்கணும். ஒரு கட்சி ஒரு புதிய மரபுனால யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக சொல்கிறேன், ஒரு டேட்டா இதில் சொல்கிறேன். எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்கும்போது ஆமாம் 4% என்பது அப்படியே பாதியாக குறைந்திருக்குது என்பது 8.2%லேருந்து 4% குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த ஒரு பெரிய அலை நடந்தது இல்லையா, ஒரு சினிமா மோகம், ஒரு புதிய வரவு, எதுவுமே தெரியாம ஒரு ஃபேன் பேஸ்டா போய் எல்லாரும் வாக்களிச்சது, இந்த மாற்றத்துக்கு நடுவுலையும் நாம் தமிழர் கட்சி பல இடங்கள்ல 10%க்கு மேல வாக்குகள் வாங்கியிருக்கு.
பல இடங்கள்ல 8% மேல வாக்குகள் வாங்கியிருக்கு. பல மண்டலங்கள்ல நான் சொல்றேன். அப்போ நீங்க திருநெல்வேலி எடுத்துக்கலாம், கன்னியாகுமரி எடுத்துக்கலாம், இல்ல தென்காசி எடுத்துக்கலாம். இந்த பகுதியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் எங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இல்லை. ஓரளவுக்கு 10% வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கோம். முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்க என்றால் சென்னை போன்ற மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்குள்ள இந்த தாக்கம் இருக்கு. இது ஏற்கனவே இல்லையா அப்படின்னா ஏற்கனவே இருந்திருக்கு. கமலஹாசன் வரும்போதும் எங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் ஒரு புதிய கட்சி வரும்போது, ஒரு புதிய சக்தி வரும்போது அதை நோக்கி பாயக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதனால பாதிப்புகள் ஏற்படுது. இதுதான் ஒரு பெரிய இதாக இருக்குமே தவிர, நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையும் பாருங்க பாதிக்கு பாதி வாங்கிட்டாங்க அப்படிலாம் இல்லை. இந்த இடத்துல அதிகமான பாதிப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. சென்னை மாதிரியான பெருநகரங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதை தாவேக்கா கைப்பற்றிருக்கு. ஆனால் இதை தாண்டி இன்னொன்று என்னன்னா, சென்னை, கோயம்புத்தூர் போன்ற நகரங்களை தன்வசம் வைத்திருந்த திமுக 50% மேல தன் வாக்குகளை இழந்திருக்கிறது. மிகப்பெரிய சர்க்கிள் திமுக நடந்திருக்கு. சென்னையில ஒட்டுமொத்தமா சென்னையில 2 இடங்களை மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்ப இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதங்கள் மெட்ரோபாலிட்டன்ல குறைந்தது உண்மை, அதுல மாற்று. ஆனால் கட்சி தோய்ந்து விட்டது, கட்சி இனிமே அவ்வளவுதான் அப்படின்லாம் இல்லை. ஒரு தோல்வி முதல் தடவையாக எங்களுக்கு பெரிய அளவுல எங்களோட வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு. 8ங்கிறது 4 குறைஞ்சிருக்கு. இதை நாங்கள் மறுபடியும் சொல்றேன், ஆராய்ந்து அடுத்த கட்டத்துக்கான பாய்ச்சலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். சார், லாஸ்ட் வீக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டிங் நடந்திருக்கு நாம் தமிழர் சீமான் தலைமையில். சமூக ஊடகங்களின் ஆளுமைகள் வைத்து அங்கே என்னென்ன டிஸ்கஷன் நடந்துச்சு, ஏதாச்சும் லீக் அவுட் பண்ண முடியுமா? இல்லை இதில் லீக் அவுட் பண்ணுறதுக்குன்னு இல்லை. ஒரு அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப எதிர்பார்த்து, இப்போ ஜென்சி க்ரௌடு ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்களின் வருகைக்கு முன்பு பெரிய பலமாக இருந்தது எங்களுக்கு என்னன்னா சோஷியல் மீடியா தான். அதற்கப்புறமும் இப்போவும் எங்களுக்கு ஒரு பலமாக இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா தான். சோஷியல் மீடியாவோட தாக்கம் உண்மையாலே இந்த ஜென்ரேஷன் மக்கள்கிட்ட சோஷியல் மீடியா அதிகமாக போய் சேர்ந்திருக்கு. அவர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மீடியாவாக இன்ஸ்டாகிராம் இருக்கு. முதன்மையாக இன்ஸ்டாகிராம் இருக்கு. அதற்கப்புறம் ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, பல ஆப்ஸ் இருக்கு, செயலிகள். அப்ப இதெல்லாம் எப்படியாப்பட்ட மாற்றத்தை, பாதிப்பை இந்த மக்களிடம் ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு தலைவனாக அண்ணன் அவர்கள் அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். எப்போதுமே சோஷியல் மீடியா எப்படி செயல்படுது, அதில் என்ன நுணுக்கங்கள் பயன்படுத்தப்படுது, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிறாங்களே, அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எங்களோட பழைய இந்த தேர்தல் என்ன சொல்கிறது பரப்புரையில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த முறை எங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றி தான் இருந்தது. நீங்கள் பார்த்துருந்தீங்களா என்னன்னு தெரியல. அண்ணன் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டு, அந்த காணொலியில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டு அதன் ஒரு விரிவாக்கமாக தான் அண்ணன் பேசியிருப்பார். எல்லா இடத்துலையும் அண்ணன் அவர்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவாங்க, மக்களிடம் கருத்துக்களை கொண்டு போய் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கடந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஒரு ராஜா எப்படிலாம் ஆண்டிருந்தார், அவர் எப்படி இருந்து, ஒரு செழிப்பான பூமி எப்படி இருக்கும், அங்கு மன்னர்கள் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, அடுத்த கட்டமாக நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான திட்டங்களை எடுத்து வைக்குது, அது எப்படியெல்லாம் இருக்குங்கிறத ஒரு காணொலி மூலமா அண்ணன் இது பண்ணார். அப்போ ஒரு தலைவராக 2026 தேர்தல்லையே நாம் தமிழர் கட்சி அடுத்த தலைமுறைக்கு எப்படியெல்லாம் இருக்குங்கிறத ஒரு காணொலியாவே போட்டு காட்டணும். அப்போ ஒரு தலைவன் எப்படி இருந்திருப்பான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ இதில் என்னென்னலாம் நம்ம தவற விட்டோம், அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போகலாம், எந்தெந்த இடத்தில் நாம் இன்னும் வேகமாக செயல்பட வேண்டியது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நெகட்டிவ் மார்க்கெட்டிங்னா உங்களை பற்றியான அவதூறுகளை பேசி அதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க, அதற்கு அவர்கள் என்ன மாதிரியான யுக்திகளை இது பயன்படுத்துகிறாங்க, இதெல்லாம் பேசி கலந்தாய்வு. அப்போ அதை தாண்டி என்னன்னா, நாம் தமிழர் கட்சியின் பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகெங்கும் இருக்கக்கூடிய எங்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அது எப்படி சொல்றது, அவங்க நேரடியாக கட்சியோட உறுப்பினராக இருக்க மாட்டாங்க. தேர் ஆல் லைக் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்க ஈர்க்கப்பட்டு, அந்த தத்துவம் ஈர்க்கப்பட்டு, கொள்கை ஈர்க்கப்பட்டு, அண்ணன் அவர்களின் பேச்சு, நாங்கள் சொல்லக்கூடிய செயல் திட்டங்கள் அவங்களுக்கு பிடிக்க போய் அதற்காக வேலை செய்வாங்க. ஸோ அப்படியாப்பட்ட கூட்டம் தான் 24 மணி நேரமும் இயங்கிக்கிட்டு இருக்கும் சோஷியல் மீடியாவில். ஸோ இவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து இவர்களுக்கான கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு, அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள்
என்ன, அதில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்ன, இனி தவறுகள் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு எப்படி பாயிரும், இதெல்லாம் விளக்க கூட்டமாக தான் அன்னைக்கு அந்த ஒருங்கிணைப்பு நடந்தது. அதில் பல விஷயங்கள் பேசப்பட்டது, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பரிமாறப்பட்டது, பகிர்ந்துக்கப்பட்டது. ஸோ அடுத்து சிறப்பாக இருக்குங்கிறது தான் நீங்கள் போக போக பார்ப்பீங்க. அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முதல் நாள் தான் சார் ஒரு வைரல் ஆச்சு. இன்னும் அஃபிஷியலான்னு தெரியல. அம்பாசமுத்திரத்தில் இந்த வாட்டி களம் காண்கிறார் சீமான். 5 வருஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம், இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிச்சு உள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு டாக்ல ஒட்டுமொத்தமாக நான் வந்து ஏதோ என்னோட தலைவர் அண்ணன் சீமானுங்கிறக்கா நான் சொல்லலை. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் தாவேகா இத்தனை இடங்கள் பற்றுச்சு அப்படிங்கிறதோட எல்லோரும் தேர்ந்தது அண்ணன் சீமான் அவர்கள் வெற்றியை. அண்ணன் சீமான் ஜெயிச்சிட்டாங்களா, அண்ணன் சீமான். ஸோ கட்சிகளை தாண்டி அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம், எல்லோரும் எதிர்பார்த்தது அண்ணன் சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போகணும், இந்த முறையாவது அண்ணன் சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போகும். ஒரு தொண்டனாக அதிகமாக என்னுடைய உழைப்பை கொட்டி, என்னை மாதிரி பல உறுப்பினர்கள் தொண்டர்கள் அந்த உழைப்பை கொட்டி, அது எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். அண்ணன் சீமானாவது வென்று போகணும் அப்படிங்கிறதுல. அதே போல தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க, எப்படியாவது அண்ணன் போயிருக்கணும்ப்பா, அண்ணனாவது ஜெயிச்சு போயிருக்கணுங்கிறது இன்றைக்கும் சொல்கிறாங்க. ஸோ அதன் ஒரு வெளிப்பாடு தான் அடுத்து இடைத்தேர்தல் வரும்போது சரி அம்பாசமத்தில் அண்ணன் நிற்கணுங்கிறது. அது அண்ணன் அவர்களும் பரிசீலனைக்கு உட்படுத்துகிறாங்க. தலைமையிலிருந்து அறிவிப்புகள் வரும், என்ன இடத்துல போட்டியிட போகிறாங்க, உண்மையிலே அண்ணன் போட்டியிடுறாங்களா இல்லை வேற யாவது வேட்பாளர் இருக்காங்களா. கூடிய விரைவில் இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கப்புறமா அதுக்கான தலைமையிலிருந்து உங்களுக்கு எல்லோருக்குமான அழைப்பு வரும். ஆனால் இந்த முறை கொஞ்சம் ஷாக்கிங் நியூஸ் வந்துச்சு. திமுக அதிமுக ஆதரவோடு களம் காண்கிறார் சீமான். இல்லை அது எப்போதுமே அதான் சொல்கிறேன்ல. ஒரு உதாரணம், முதல்ல இருந்தே அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கிறது என்னன்னா, நெகட்டிவாக பேசி கொண்டு போகிறது தான். அதாவது இது திமுக செஞ்சது, இது அதிமுக செஞ்சது, இப்போ அது தாவேகா செய்யுது. தொடக்க காலத்திலிருந்து திமுக, விசிக, அதிமுக, பாஜக செய்கிறது. திமுக என்ன சொல்லும், பாஜகவின் கைக்கூலிங்கும், பாஜகவின் பி டீம்கும், விசிகாவும் அதே சொல்லும். அதே தான் அதிமுக சொல்லும், இவர்கள் திமுகவின் பி டீம்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அண்ணன் அவர்களை குறிவைத்து பேசிக்கொண்டே தான் இருந்தாங்க. தொடக்க காலத்திலிருந்து அதை தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பாருங்க, அதிமுகவுக்கு அண்ணன் வந்து இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னார்னு ஒரு கதையை சொல்லி ஓட்டினாங்க. சசிகலா சந்தித்துட்டார், இனிமே அவர் அதிமுக ஆளாகிட்டார் அப்படின்னு. எந்த இடத்துலையாவது இதுவரை அவர்கள் சொன்ன இத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் எந்த இடத்துல ஏதாவது அவர்களாலே அது சரி என்று நிரூபிக்க முடியுமா? ஒரு இடத்துல ஏதாவது? இன்னைக்கு வரும் தனித்து நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. எந்த இடத்துலையும் சமரசம் இல்லாமல் இத்தனை இடர்பாடுகள், இத்தனை குழப்பங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்சியே காணாம போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த கட்சியை நீ கூடாரத்தோட காலியாகி போயிட்டு இருக்கு. அப்படி குதிரை பேரம் நடக்கிறது. ஆட்களை விலைக்கு வாங்குறார்கள். இந்த பக்கம் திமுக ஆட்களை விலைக்கு வாங்குறான்னு இங்கிட்டு ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பாஜக என்ற கட்சி ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வைத்துக்கொண்டு அது என்ன செய்யலாம்னு காத்து கொண்டு இருக்கிறது. இப்படி எல்லாம் நடக்கும் போதும் இன்னைக்கும் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி தான் பேச்சு போயிட்டு இருக்கு. இன்னும் முக்கியமான விஷயம் சார், எல்லா கட்சியும் சாரசாரியா போறாங்க. போகாத ஒரே கட்சி நாம் தமிழர் தான் நினைக்கிறேன். கேட்டு வாசல்ல நிக்காத கட்சி. நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா ஒரு கொள்கை, ஒரு சித்தாந்தம், ஒரு கோட்பாடு இருக்கு இந்த கட்சியில. இத்தனை தோல்விகளை சந்தித்ததுக்கு அப்புறமும் இந்த கட்சி நிலைத்து நிற்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் அதுகிட்ட இருக்க கொள்கை தான். ஒரு தனித்துவமான கொள்கை இருக்கு, தமிழ் தேசியம் என்ற கொள்கை இருக்கு. அதற்கான தலைவன் யார் என்பதை நிர்ணயித்து விட்டு நாங்கள் இங்க நிற்கிறோம். எங்களோட இலக்கு என்னங்கிறத நிர்ணயித்து விட்டு இன்னைக்கு நிற்கிறோம். எந்த இடத்துலையும் யாரிடமும் ஒரு தேர்தலை கூட நான் சமரசம் பண்ணல. இன்னைக்கு மதிமுக என்ற கட்சி சுக்குநூறா உடஞ்சிட்டு இருக்கு. எங்க போலாம் இங்க போலாம். அவர் போகாத கட்சி எதுவுமே இல்லை, நாம் தமிழர் கட்சியை தவிர மத்த எல்லா கட்சியும் போயிட்டார். இன்னைக்கு அந்த கட்சி காணா போயிடுச்சு. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இங்கேயும் அங்கேயும் இழுத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அவர் போயிருக்கலான்னு அந்த கட்சி இன்னைக்கு உருவப்பட்டிருக்கும். ஆனா ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஒரு அமைச்சர் பதவியெல்லாம் வாங்கிட்டாங்களே. ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்னன்னா கட்சியை காப்பாத்திருக்காரு. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்ல, அவரே சொல்லியிருக்காரு, உயிர் முக்கியமா சோறு முக்கியமா அப்படின்னா உயிர் தான் முக்கியங்கிற மாதிரி இன்னைக்கு அவருக்கு உயிர் முக்கியங்கிறனால அந்த கட்சியில போய் நிக்கிறாரு. அப்ப கட்சியே காணாம இன்னைக்கும் ஆளூர் ஷானவாஸ் நிலைமை என்னன்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு அவங்களாம் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்கன்னு தெரியாது. அப்படி ஒரு கட்சியும் ஒரு சிக்கல்ல நின்றுட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஒரு கொள்கை கோட்பாடோட யாரிடமும் சமரசம் பண்ணாம இருந்ததுனால தான் இந்த கட்சி இன்னைக்கும் அப்படியே நிக்குது. 4% வாங்கினாலும் இன்னைக்கு 8% 4% வாங்கியிருந்தாலும் இன்னைக்கு கட்சி இன்னைக்கு அப்படியே இருக்கிற காரணம் அதுதான். இவர்கள் பேசக்கூடிய சித்தாந்தம், தத்துவம் எல்லாத்துக்கும் நேர் எதிராக இன்னைக்கு பாஜக சொல்லுகிற கொள்கையில எந்த இடத்துலையும் சமரசம் இல்லாம ஒரு கட்சி நிற்கிறேன், அது நாம் தமிழர் கட்சி தான். இது எந்த கட்சியா சொல்லுங்க. பாஜகவை நேராக எதிர்க்கக்கூடிய சொல்லக்கூடிய திமுக கூட இதை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா அவரே பாதியில சமரசமாயிருக்காங்க.
நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் அவர்கள் பல இடத்துல சமரசம் செஞ்சுருக்காங்க. நிறைய இடத்துல பாஜகவுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர்கள் நிறைய இடத்துல ஊழல் செஞ்சுருக்காங்க. அவர்களோட பிரச்சனை வெளியில் வந்துருங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னை அந்த இடத்துல கொண்டு போய் சமரசம் செய்து அட வைத்தார்கள். அதனால இன்னைக்கு அந்த கட்சியிலும் சிக்கல் நடந்து கொண்டே இருக்கிறேன். அந்த கட்சியும் எப்போ வேணாலும் அந்த கட்சிக்குள்ள பிரச்சனைகள் வரலாம். அதன் தொடர்ச்சி தான் இன்னைக்கு வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் கைது மிரட்டலாக இருக்கட்டும், அடுத்து ஐயா ஜெகத்ரட்சன் பிரச்சனையாக இருக்கட்டும், ஏவாவேலு இன்னைக்கு போய் சிங்கப்பூரில் ஒளிந்திருவதற்காகட்டும், இப்படி எல்லாம் தொடர்ச்சியாக அந்த கட்சி அச்சப்படுவதற்கும் பயப்படுறதுக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? தன்னுடைய கொள்கை நிலைப்பாடுலேருந்து விலகி போனதுனால, சமரசமானதுனால தான், ஊழல் செய்ததுனால தான். அது எதுவும் நீங்கள் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை கையை நீட்டி பேச முடியாது. புரணி சொல்லலாம், ஒவ்வொருத்தரையும் ஒரு புரணி சொல்லலாம். பாருங்கள் இதை பண்ணிவிட்டார், பாருங்கள் அதை செய்துவிட்டார். ஆதாரம் எங்க? ப்ரூஃப் எங்க? இன்னைக்கு பாஜகவோட போயிருந்தா நாங்கள் ஏன் தனித்து நிற்கிறோம்? இன்னைக்கு ஏன் 4% வாங்கியிருக்கோம்? அதிமுகவோட போயிருந்தா ஏன் நாங்கள் இந்த 4% வாங்கியிருக்கோம்? 10 சீட்டை வாங்கிட்டு இந்நேரம் பல பெட்டிகளை வாங்கி கொண்டு மற்ற கட்சிகளை போல ஒதுங்கி இருக்கலாம்ல. அத்தனை ஆஃபரும் கிடைச்சது இல்ல. எல்லாரும் கூப்பிடாம இருந்தாங்களா? பாஜக கூப்பிட்டது, வெளிப்படையாக கூப்பிட்டது பாஜக, வெளிப்படையாக அதிமுக இருந்து அழைப்பு வந்தது. அப்ப இதெல்லாம் வேண்டாம் என்று ஒரு கட்சி தனித்துவமா நிக்குது. நான் வந்து தோற்றாலும் பரவாயில்லை, என் செயல்பாடுகள், நான் என்ன கனவு வச்சிருக்கனோ, என்ன தேசத்தை படைக்க இருக்கிறனோ, அதில் எந்த சமரசமும் செய்ய மாட்டேன். என்னோட செயற்பாட்டு வரைவு தான். நான் ஆட்சி அமைத்தால் இப்படிதான் அமைப்பேன்னு ஒரு கட்சி சொல்லலையே. நான் ஆட்சி அமைத்தா 5000 கொடுப்பேன், 10,000 கொடுப்பேன், 8,000 கொடுப்பேன், தோடு கொடுப்பேன், தொங்கட்டா கொடுப்பேன், வேற என்ன சொன்னாரு, தாலியா, தாலி கொடுப்பேன், சும்மா வீட்டில் இருறா படிச்சுட்டு உனக்கு 4,000 ரூபா கொடுப்பேன். இப்படிலாம் பொய் சொல்லி ஏமாத்தில நீங்க வந்தீங்க. நாங்க எதையுமே சொல்லலையே. நாங்க எந்த இடத்துல இலவசம் கொடுக்குறேன்னு சொல்லலையே. வேலைவாய்ப்பு உறுதி செய்யணும்னு சொல்லிருந்தீங்க. என்ன சொல்றீங்க? வேலைவாய்ப்பு மட்டும் உறுதி செய்யணும்னு சொல்லிருந்தீங்க. அதாவது இலவசங்கள்லாம் எதுவுமே கொடுக்காம தேவையில்லைங்கிறேன். பொய் வாக்குறுதி, இலவசங்கள் தேவையில்லைங்கிறேன். நான் உனக்கு தூய குடிநீரை இலவசமா கொடுப்பேங்கிறேன். அது ஒரு அடிப்படை உரிமை. உனக்கான கல்வியை கொடுப்பேங்கிறேன். அது ஒரு அரசின் அடிப்படை உரிமை. உனக்கான வேலை வாய்ப்பை கொடுப்பேங்கிற அரசின் அடிப்படை உரிமை. இதை யாரும் செய்யலையே. ஆனா மக்கள்கிட்ட இது மாதிரி கவர்ச்சி வாக்குறுதிகள் சார் எடுபடுது. நான் என்ன சொல்றேன், சரி தவறு, உங்க புள்ள தப்பு பண்றான், உங்க புள்ள ஆசைப்பட்டு கேட்கறாங்கிறக்காக, அதை தான் கேட்கறாங்கிறக்காக தப்பானதை வாங்கி கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? அது தப்புன்னு தெரியுது இல்ல. இன்னைக்கு தடுமாறுறாருல. ஏன் தடுமாறுறீங்க? உங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கணும்ல. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீங்க உண்மையா மக்களிடம் வாக்கு வாங்கி இவ்வளவு வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கு ஏன் 108 நிறுத்தினா? இந்த அலை உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு 200 சீட்டு கொடுத்துருக்கணுமே. மக்கள் அப்ப உங்களை நம்பல. 108 பேரோட நிப்பாட்டி இருக்கானா? இன்னைக்கு விஜய் இவ்வளவு பெரிய அலைன்னு சொல்ற இடத்துல நீங்க ஏமாத்துறீங்கன்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்குல்ல. இன்னைக்கு 1 கோடி வாக்குகளுக்கு மேல அதிமுக விழுந்திருக்கு, திமுக விழுந்திருக்குல்ல. அப்ப இந்த தவறுகளை எல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். இனி வரலாறு உங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் உங்களை மன்னிக்காது இல்ல. இந்த கட்சி ஜெயிச்சிருக்கலாம், ஆனா வரலாற்றில் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, அவமானப்பட்டு தான் நிற்பீங்க. இன்னும் 50 ஆண்டுகளா இருந்தாலும் சரி, நீங்கள் பொய் வாக்குறுதியில் கொடுத்து ஜெயிச்சிங்கிறது எந்த இடத்துலயும் அழிக்க முடியாது. இப்பதான் சார் வந்திருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண டைப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தங்க முதல் முடியாதுங்க. 13 லட்சம் 787 கோடி 13 லட்சம் கோடி கடன்ல இருக்குங்க. நீங்க எங்க இருந்து கொண்டு வரீங்க? தங்க மோதிரம் திட்டம் யார் யாருக்கெல்லாம் கொடுப்பீங்க? பிறந்த குழந்தைக்கெல்லாம் கொடுக்குறேன். நீங்க இன்னைக்கு என்ன சொல்றீங்க? அரசு மருத்துவமனையில பிறந்த குழந்தைக்கு தான் கொடுப்பேங்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய அபத்தம் இது. இதே ஃப்ராட் தனத்தை தான் திமுக செஞ்சது. இதே அயோக்கியத்தனத்தை தான் திமுக செஞ்சது. 2.5 வருஷம் கழிச்சு தானே நீங்க 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுத்தீங்க. அதுல என்ன சொன்னீங்க? தகுதி வாய்ந்தவர்கள் சொன்னீங்க. 1 கோடி பேர் இருக்கும்போது நீங்க மீதி 30 லட்சம் பேரை விட்டுட்டு பண்ணீங்க. அப்ப இந்த வேலைகளை நீங்கள் செய்வதற்கு பேர் என்ன? அதே தீய சக்தி, அதே திமுக செய்யற தீய சக்தி தானே நீங்களும். நீங்க எப்படி தூய சக்தின்னு சொல்லுவீங்க? அப்ப மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கீங்க. ஒரு தடவை ஏமாந்துவிட்டால் உடனே நீங்க திமுகவுக்கு அவ்வளவு வாக்கு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. இன்னைக்கு அவர் வந்து பெரம்பூரை சொர்க்க பூமி ஆக்கியிருக்கேன்னாரு. ஏன் தோத்தாரு? கொளத்தூர் அதே நிலைமைக்கு இன்னைக்கு பெரம்பூருக்கு இவர் செய்வாரு. அதே தோல்வியை இவரும் போவார். ஏன்னா ஒரே சேம், எந்த ஐடியாலஜி சேஞ்சும் கிடையாது. பாலிசி நீ எல்லாரும் வா, எல்லா ஐயக்குன்னு என்கிட்ட வா, நான் வாஷிங் மிஷின் வச்சிருக்கேன், அப்படியே போட்டு துவைச்ச உடனே நல்லா நாக்கிறேன். உனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? பாஜக இதை தான் செய்தது. இதே தமிழ்நாட்டில் எல்லா ஐயோக்கியர்களையும் அந்த கட்சியில சேர்த்துச்சு. அண்ணாமலை அவர்கள் தலைவராக வரும்போது அத்தனை பேரையும் சேர்த்தாங்க. இன்னைக்கு அந்த கட்சி எங்க? காணல. அதே இடம் இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்து தாவேகா வந்து நிக்குது. சார் மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த தடவை வீழ்ந்தாலும் சீக்கிரம் நாம் தமிழர் கட்சி எழுச்சி பெற வேண்டும். அங்க கேட்ட கேள்விக்கு பொறுமையா பதிலளிச்சு உங்களுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்
ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.